எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏஎல்பி கொஷின், அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025 2025 நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பி கொஷின்ஸு இப்போது எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி, அதாவது 13/2/2026 13/2/2026 ரைட்டுங்களா. 16ஆம் தேதி 18-19 4 நாள் எக்ஸாம் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எப்படி கொஷின் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தாச்சுன்னா மொத்தம் 75 கொஷின்ஸு. அதில் பாருங்கள், மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே 65 கொஷின் வந்துச்சு. ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து 10 கொஷின்ஸ் ரைட்டுங்களா. அது கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2, ஜிகே ஜென்ரல் சயின்ஸ் சேர்த்து ஒரு 8. ஸோ மொத்தம் டோட்டலில் 90% வந்து மேக்ஸ் ரீசனிங்லேயே அவங்க கேட்டாங்க ரைட்டுங்களா. ஸோ நம்ம மேக்ஸு ரீசனிங்கு இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படித்தாலே 95% மார்க்கு நம்ம எடுத்துடலாம் ரைட்டுங்களா. சரி, இப்போது நம்ம சேனலில் என்ன பண்ணலான்னா, போன இயர் 2024-25 இந்த டைமில் கேட்ட ஏஎல்பி கொஸ்டின்ஸு ஆல் ஷிஃப்ட்ஸ் சரியா நடந்த அனைத்து ஷிஃப்ட்டில் உள்ள கொஷினும் நம்ம சேனலில் நடத்த போகிறோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அடுத்த வார இந்த 16, 18, 19 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நான் அழிச்சிக்கிறேன் ஒரு நிமிஷம். ரைட், முதல் கொஷினு 25% 5 யூனிட் ஒர்க்கை 8 நாளில் செய்தாங்க, 15 மணி நேரம் சரியா. அதே மாதிரி 12% 10 யூனிட் ஒர்க்கை 20 ஹவர் எடுத்துக்கிறாங்க, எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்கு. ஓகேவா. இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. men1 day 1 hour 1 ஒர்க்கை வந்து கீழே போடணும். ஒர்க் 1 = men2 day 2 hour 2 ஒர்க்கு 2 சரியா. சரி, ஃபஸ்ட்டு இதில் மென் வந்து 25%. ஸோ 25 × எத்தனை நாள், 8 நாளில். ஹவர்ஸ் வந்துட்டு 15 ஹவர்ஸ். எவ்வளோ ஒர்க்கு, 5 யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்கை வந்து கீழே போடணும். = அடுத்த சொல்லியிருக்கு 12% எத்தனை நாளில் முடிப்பாங்க அதான் கேட்டிருக்கு. ஹவர்ஸ் வந்து 20 ஹவர்ஸ். ஒர்க் வந்து எவ்வளவு, 10 யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ 10 கீழே ரைட்டா. சரி, 10 10 2 10 20 5 5 15 ரைட்டா. 3 3 4 3 12 2 2 4 2 8 4 4 4. அப்போ எக்ஸ் = எவ்வளவு, 25. ஸோ 25 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு மனிதருக்கு ஒரு பொருளை வந்து 247.50 ரூபாய்க்கு விற்றனால அவருக்கு 12.5% லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி ரைட்டு, 12.5% எப்படி எழுதலாம், = 1/8ன்னு அர்த்தம் ரைட்டா. எப்படின்னு பாருங்கள், 12.5% எவ்வளவு, /100. இந்த புள்ளி எடுக்கணும்னா கீழே இன்னொரு 0 சேர்க்கணும். அப்போ 125 / 1000. இதை கேன்சல் பண்ணால் 1/8 வரும் சரியா. ஸோ 12.5%ங்கிறது 1/8. ஓகே, இது லாபம், அதனால் இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்க 9. கீழே உள்ளது ஒரிஜினலு, லாபம்னால கூட்டணும், நஷ்டம்னா கழிக்கணும், லாபம்னா கூட்டணும். ஸோ 8 + 1 9. அந்த 9 தான் எவ்வளவு, 247.50. ஒரிஜினல் வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்போ 8 வந்து எவ்வளவு சரியா. சரி, இந்த 2 புள்ளி எடுக்கணும்னு என்ன செய்யணும்னா ஈக்குவலுக்கு சைடில் 2 0 சேர்த்துக்காங்க. ஸோ 900 = 24750. ஸோ 8 = எவ்வளவு, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 5 5 4 8 5 40 ரைட்டா. ஸோ 4 5 20 4
9 45 மீதி 2 5 25 ரைட்டுங்களா. ரைட்டு 4 2 8 9 2 18 9 9 5 45 மீதி 4 5 45. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இங்கே வந்துடும் 55 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் 5 20 மீதி 2 5 20 22. ஸோ 220 ஆப்ஷன் டி. ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்க. இது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 84 105 140க்கு எல்சிஎம் என்ன? ஸோ எல்சிஎம் நம்ம எப்படி எடுக்கணும்னா ஹையஸ்ட் நம்பர் எடுத்துங்க. ஹையஸ்ட் நம்பருக்கு இதில் என்னது 140. ஸோ இதோட மல்டிபிள் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதோட மல்டிபிள் பாருங்கள் 140 இன்ட்டு 2 எவ்வளோ 280. 280 இருக்கா இல்லை. சரி அப்போ 140 இன்ட்டு 3 எவ்வளோ ஆகும் 13 420. ஓகேவா. 420 இருக்கா இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு அசலானது குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 12 வருடத்தில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை வருடத்தில் 8 மடங்காகும்? ஓகேவா. ஸோ டைமு இயர் என்ன சொல்லியிருக்கு 12 வருடத்தில் 2 மடங்காகுது. 12 வருடத்தில் 2 மடங்காகுது, அதான் 2 டைம்ஸ். ஸோ எத்தனை வருடத்தில் 8 மடங்காகும்? ஓகேவா. ஸோ இதை 2 ஈக்குவல் ஆகணும். எப்படி ஈக்குவல் ஆகணும்? அந்த 2 8க்கு பதிலாக 2 க்யூப் போடலாமா? ஓகேவா. ஸோ அப்போ 2 12 2 க்யூபு எக்ஸ். ஸோ இப்போ இதை எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 12 இன்ட்டு இந்த 3 பெருக்கிடுங்க. 12 இன்ட்டு 3 எவ்வளோ ஆகும் 36. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் பிட்வீன் 30 and 50? ப்ரைம் நம்பர்னால் என்னது? ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க. டிவைட் பை இட் செல்ஃப், அதாவது தன்னைத்தானே வகுக்கும் அல்லது 1ஆல் வகுப்படும். சரியா. தன்னைத்தானே அல்லது 1ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். வேறு ஏதோ நம்பர் வச்சு வகுப்பிடிச்சது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 30க்கும் 50க்கும் இடையில உள்ள எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 31 ப்ளஸ் 37 ப்ளஸ் 41 ப்ளஸ் 43 ப்ளஸ் 47. ஸோ இதுதான் 30க்கும் 50க்கும் இடையில உள்ள பகாயன். ஓகேவா. சரி இது கூட்டினா எவ்வளோ ஆகும் 199 ஆகும். ஓகேவா. ஸோ இதோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னானது 1 2 3 4 5 5 இருக்குன்னா 5ஆல் வகுத்துருங்க, அதுதான் ஆவரேஜ். ஸோ 3 5 15 மீதி 4 9 45 மீதி 4 வரும். 5 போகிறதுனால புள்ளி வச்சு 4 கூட சீக்கிரம் வச்சுருக்காங்க 8. ஸோ 39.8 ஆப்ஷன் டி. ரைட்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். The ratio of two interior angle on the same side of a transversal intersecting two parallel lines is 2:3. Then which is the largest of two angle கேட்டிருக்காங்க. சரி. transversal parallel lines ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. parallel lines அதை transversal intersecting பண்ணுதுன்னா இதை வெட்டுது intersecting. ஓகேவா. அதோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2:3. இந்த இன்டீரியர் ஆங்கிள் இது 2:3 வச்சுக்கோங்க. ஓகேவா. 2θ 3θ. இதில் பெரிய ஆங்கிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது பெர்சன்ட். ஓகேவா. சரி
முதல்ல இதில் என்னென்னா இந்த 2 இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு என்னத்துனா 180 டிகிரின்னு அர்த்தம். சரியா, இதையும் கூட்டினா 180 டிகிரி. ஜாமெட்ரி பாடம் படித்தோம்னா அது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை இன்னொரு டாப்பிக்கில் தனியாக நடத்தலாம். சரி, இப்போ அங்கே இந்த 2 சேர்த்தா 180 டிகிரி. அப்போது இப்போ 2 θ + 3 θ 5 θ தான் 180 டிகிரி. இப்போது ஒன்று வந்து எவ்வளோ ஆகும்? 5 5 3 5 15 மீதி 3 6 30. அப்போது θ வந்து 36 டிகிரி. நமக்கு பெரிய ஆங்கிள் தான் வேணும். பெரிய ஆங்கிள் ஆனது 3. அப்போது 3 × 36 எவ்வளோ ஆகும்? 36 × 3 108 இல்லையா? 32 3 90 6 3 18 98 டிகிரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஷின். இந்த சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு இருக்குது. சரி, ரைட்டு. Z = Y = 1 அப்படி வச்சுக்காங்க. ஓகேவா? ரைட்டு. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் பாருங்கள். 2Z - 5Y² தானே. ஸோ இசட்டுக்கு வந்து நம்ம 1 சொல்லியாச்சு. ஸோ Z 2 இதுக்கு ஸ்கொயர் பாருங்கள். 2 ² 4 5 ² 25. ஸோ +25. ரைட்டா? சரி ஒரு நிமிஷம். 2ல் 3 போனால் எவ்வளவு? 5 போனால் 3. ஸோ 3². இது ஸ்கொயர்னால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரியா? ஸோ 3² + 5 + 2 எவ்வளவு? 7² -25. அவ்வளோதான். ரைட். மீதி Z Y இதெல்லாம் 1 தான். வேல்யூ வந்து 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது போட வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ 9 + 49 - 25 எவ்வளோ ஆகுது? 49 50 58 58 - 25 3 33 வருது. சரியா? ஸோ இந்த 33 எந்த ஆப்ஷனில் போட்டால் வரும் பாருங்கள். Y² தேவையில்லை, ஏன்னா அது 1 இது 1 தான். அப்போ அதை விட்டுருங்க. இப்போ 19 - 4 வருமா? 33 வராது. 29 - 4 அதுவும் வராது. 29 + 4 எவ்வளோ வரும்? 33 வரும். ஸோ ஆப்ஷன் சி. சரியா? 29 + 4 33. ரைட்டு. 19 + 4 இது வராது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இந்த கொஷினை திரும்ப ரீரைட் பண்ணுறேன். ஏன்னா அதில் டைப்பிங் பண்ண முடியல. வந்து P/Q whole power 2m + 2 equal to இது P/Q கிடையாது, Q/P. சரியா? Q/P whole the power of 9 - m. ஓகேவா? அது கொஞ்சம் மிஸ்டேக்காக டைப் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போது பேஸு ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். இது P/Q, இது Q/P. அப்போ இதை மாற்றணும். என்ன செய்யலாம்? P/Q 2m + 2 equal to P/Q. இதை அப்படியே மாற்றி வந்துடும். சரியா? அதாவது எம் வந்து ப்ளஸ் ஆகும். அதாவது என்ன? எம் வந்து ப்ளஸ் ஆகும், 9 வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? நம்ம இதை மாற்றினால, இந்த ஆர்டரை மாற்றினால இதுவும் மாறும். சரியா? ஸோ -m + m ஆகும், +9 - 9 ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு பேஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இது ரெண்டு நமக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ 2m + 2 = m - 9. ஓகேவா? ஸோ இப்போ m ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா 2m - m = -9 + 2 ஈக்குவல் டு கழிச்சிட்டு போகும்போது -2 ஆகும். ஸோ அப்போ m = -11. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். 3ஆல் வகுப்படக்கூடிய
முதல் 25 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்கு. சரி, 3 6 முதல் 25 நம்பர் இல்லையா? ஸோ 25 × 3 எவ்வளோ? 75. ஸோ அப்போது 3 6 9 அப்படி 75 வரைக்கும் ஓகேவா? இதுதான் முதல் 25 நம்பர், 3ஆல் வகுப்படக்கூடிய முதல் 25 நம்பர். இதோட சராசரி கேட்டிருக்கு. ஃபார்முலானது L + லாஸ்ட் டேர்ம் + ஃபஸ்ட் டேர்ம் /2. லாஸ்ட் டேர்ம் வந்து எவ்வளவு? 75 + ஃபஸ்ட் டேர்ம் 3 /2. எவ்வளோ ஆகும்? 78 / 2 அடித்தா 39 2 78. ஸோ ஆப்ஷன் 39. ஓகேவா? அடுத்த கொஷின். பாருங்கள். 8ஆல் வகுப்படக்கூடிய அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல் 2424 எண்ணில் அவற்றில் பெரியது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு 24 இது 8ஆல் வகுப்படுங்க, டிவைட் பண்ணுங்கள். எவ்வளோ ஆகும்? 3 கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ். ஸோ 24 / 3 808. ஸோ 808. அடுத்த நம்பர் என்ன வரும்? 816. அதுக்கு அடுத்த நம்பரு 800. ஸோ இதுதான் இந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர். 800 808 814. இவற்றில் பெரியது வந்து எவ்வளவு? 816. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேருக்கு இங்கிலீஷில் தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம தமிழில் கொடுக்குறோம். இங்கே பார்த்தாச்சுன்னா போட்டியே நம்ம டிஎன்பிசிஎம் குறிப்பிச்சு நிறைய பேர் தமிழ் மீடியம் டிஎன்பிசி தான் படிப்பாங்க. சரியா? அவங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் வந்து தமிழில் வேணும்னு கேட்குறதுனால நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, அதனால் நீங்கள் நல்லா படிங்க, எழுதி வச்சு நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டியில் ஒரு காம்படிட்டராக இருக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. ஏன்னா தமிழில் மாற்றுறது எனக்கு கஷ்டம். அதை இங்கிலீஷில் எடுத்துக்கணும், தமிழில் மாற்றி கொடுக்குறேன் உங்களுக்காக. ஓகே. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் மீது 5% 4% என 2 அடுத்தடுத்த தள்ளுபடி வழங்குகிறார். அந்த அடுத்தடுத்த தள்ளுபடிக்கு பதிலாக ஒரே தள்ளுபடி கொடுத்தா எது சமமாக இருக்குது எப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அந்த 2 தள்ளுபடிக்கு பதிலாக ஒரு ஈக்குவல் சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஓகே, சரி. இது எப்படி பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா -x - y + xy / 100. ஓகேவா? ரைட். ஸோ -5 -4 ப்ளஸ் 5 × 4 / 100. ஓகேவா? ஸோ இது -5 இருக்கும், இது -4. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ -9 ப்ளஸ் 20 / 100 அடித்தா 1/5. ரைட்டா? சரி. ஸோ அப்போ -9 ப்ளஸ் 1/5 எவ்வளோ வரும்? இதை கேன்சல் பண்ணால் எப்படி கேன்சல் பண்ணலாம்? பாயிண்ட் வச்சு சிகோ சேர்த்துக்கணும். சிகோ சேர்த்து எவ்வளோ ஆகும்? 5 5 10. ஸோ 0.2. அப்போது 9ல் 0.2 போச்சுன்னா என்ன ஆகும்? கழிச்சா 8.8. ஓகே, ஆன்சர் வந்து 8.8. இந்த இதில் வந்து டைப்பாகவும் இருந்திருக்கு. சரியா?
ஸோ 8.8% ஆப்ஷன் டி. ஓகே ரைட். அடுத்த கொஷின். ரைட்டு. இது எல்லா டாப்பிக்லேயும் எல்லா ஷிஃப்ட்லேயும் இந்த கொஷினை கேட்குறாங்க. சரியா? சரி ஓகே. அது என்னென்னா 3 பக்கங்கள் வேறு வேறு அளவு. இது 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணத்தின் ஏரியா கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு அளவு இருந்துச்சு. அது பேர் என்னென்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ரைட்டுங்களா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ன்னு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏபிசிங்கிறது அந்த சைடு, இது ஏபிசி. ரைட்டா? இப்போ எஸ் என்னென்னு தெரியும். எஸ்ன்னு என்னதுன்னா செமி பெரிமீட்டர், அரை வட்டம், செமி பெரிமீட்டர். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெரிமீட்டர்னு என்னது சுற்றளவு. சுற்றளவு அப்போ என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எஸ் இஸ் ஈக்குவல் இது சுற்றளவு. செமி பெரிமீட்டர்னால டிவைடட் பை 2. அப்போ எவ்வளோ ஆகும்? 5 10 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 10 17 22. 22 டிவைட் பை 2 அடித்தா 11. அப்போ எஸ் ஈக்குவல் டு 11. இதை அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக 11, அடுத்து 11 மைனஸ் 5, 11 மைனஸ் இந்த சைடு 5, அடுத்து 11 மைனஸ் 10, அடுத்து 11 மைனஸ் 7. ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் 11 இது எவ்வளோ ஆகும்? 6 6 1 4. சரியா? ரைட். இந்த 4 மட்டும்தான் அந்த ரூட்டில் வந்து வெளியே எடுக்க முடியும். எப்படி? 2 × 2 4. ஸோ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 × 6 66. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் 2 ரூட் ஆஃப் 66. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேல்யூ, அதோட எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி ரைட்டு. 4x² மைனஸ் mx ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. சரி, எக்ஸுக்கு பதிலாக அந்த 5/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 × 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் m 5/2 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. ரைட். அப்போ 4 × 25/4 மைனஸ் 5/2m ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. ரைட்டா? 4 4 கேன்சல். அப்போது 25 ப்ளஸ் 25 எவ்வளோ? 50 மைனஸ் 5/2m ஈக்குவல் டு 0. அப்போ 50 இஸ் ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு கொஞ்சம் போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 5/2m. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு இது ஈக்குவல் டு கொஞ்சம் போகும்போது 2/5 மாறும். இப்போ ஓ கொஞ்சம் 5 5 50. இப்போது m இஸ் ஈக்குவல் டு 10 × 2 20. ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஷின். ரைட். இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்னு என்னதுன்னா தமிழ் என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட அப்படிம்பாங்க இல்லையா? அதாவது கரெக்டாக இல்லாமல் கிட்டத்தட்ட இருந்தால் போதும், அதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே. அப்போ இதை என்ன செய்யலாம்? 18ன்னு வச்சுக்கலாமா? இன்ட்டு 3.9 4ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 9.9 10ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 3.9 4ன்னு வச்சுக்கலாம். சரி, அதான் பக்கத்தில் இருக்கும். இது 9ன்னு வைக்கக்கூடாது, ஏன்னா 9.99க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 10 தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ 10ன்னு வச்சுக்கலாம். ரைட். இப்போ 18 × 4 எவ்வளோ ஆகும்? 8 4 32 மீதி 3 ஒரு 72 ப்ளஸ் 14 40. அப்போ எவ்வளோ ஆகும்? 70 + 72 + 40 112. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ரைட். அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள்.
தாய் மற்றும் மகனின் தற்போதைய வயதில் வித்தியாசம் 30 வருடம். சரியா? மதர் சன் அவங்களோட தற்போதைய வயது பர்சன்டேஜ் வித்தியாசம் வந்து எவ்வளோன்னா 30 வயசு. சரிங்களா? 30 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. 15 வருடத்துக்கு முன்னர் 15 இயர்ஸ் அகோ தாயின் வயது தன் மகன் வயதை விட 2 மடங்காகும். அப்போ தாயின் வயது 2, மகன் வயது 1. சரியா? 2 மடங்காகும். அப்படின்னு இருக்கும்போது தாயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. ஓகே. இது 15 வருஷத்துக்கு முன்னர். பிஃபோர் அகோ இல்லை, அகோ தான். பிஃபோர் அகோ எல்லாம் ஒன்று தான். சரியா? இப்போது 15 வருஷத்துக்கு முன்னர் 2:1 2 மடங்காக இருக்குது. மதரோட வயசு சனோட வயசு 1 மடங்காக இருக்குது. ஓகேவா? இது 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இதை என்ன செய்யணும்? தற்போதுக்கு மாற்றணும். தற்போதுக்கு மாற்றணும்னு என்ன அர்த்தம்? தற்போதுக்கு மாற்றணும் எப்படி? அப்போ 15 வயசு அம்மாவுக்கு, 15 வயசு பையனுக்கு, 15 வருஷம். அப்போ மொத்தத்தில் 30 வருஷம் தற்போதுக்கு மாற்றணும் இல்லையா? அப்போது மதம் வந்து 2, இது வந்து 1. ஸோ 2 டிஃப்ரெண்ட் தான் 30 வருஷம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது 2 - 1 இதுதான் என்னது 30 வருஷம். அப்போ 1 வந்து எவ்வளவு? சரி, இந்த கொஷின் நடத்தினேன், நல்லா கவனிங்க. தற்போதைய வயது பர்சன்டேஜ் ஆஃப் மதர் அண்ட் சன் அவங்களோட டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 வருஷம். சரியா? தற்போதைய அம்மாவின் வயது மகன் வயதோட வித்தியாசம் வந்து 30 வருஷம். ரைட்டு. 15 வருஷத்துக்கு முன்னால் 15 இயர்ஸ் முன்னால் மதர் ஏஜ் வந்து 2 மடங்கு இருக்குது சன்னோட. ஸோ சன் வந்து 1, மதர் வந்து 2ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இதை இப்போ உள்ளது கொண்டு வரணும். இப்போனா எப்படி? 15 வருஷத்துக்கு முன்னால்னா மதருக்கும் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். தற்போது பையனுக்கும் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அப்போ 30 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ 30 வருஷம் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ தான் என்ன சொல்லியிருக்கு? மதர் வயசும் ஸோ மதர் வயசுக்கும் சன்னுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 30. சரியா? ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷம் 2 வருஷத்துக்கு கூடியிருக்குமா? இன்னும் 2 ஆல்ரெடி 2க்கும் -1 கொஞ்சம். அப்போ 2 - 1 தான் அவ்வளவு 30 வருஷம். அப்போது 1 தான் 30. அப்படின்னா 2 வந்து எவ்வளவு? 60. சரியா? அப்போ அம்மாவின் வயது வந்து எவ்வளவு? 60. இது 15 வருஷத்துக்கு முன்னால். அப்போ தற்போது எவ்வளோ இருக்கும்? 60 + 15 75. ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஷின். 4ஆல் வகுப்படக்கூடிய எண் எதுன்னு கேட்டிருக்கு. 4ஆல் வகுப்படக்கூடிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ரூல் இருக்குது. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து பார்த்தா போதும். இதில் லாஸ்ட் 2 டிஜிட்டில் எது 4ஆல் வகுப்படும்? 24 மட்டும்தான் 4ஆல் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஷின். ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளியில் 50 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். அவருள் 146 சென்டிமீட்டர் உடைய 5 மாணவர்கள் வெளியேறுகின்றனர். அவர்களுக்கு பதிலாக 156 சென்டிமீட்டர் கொண்ட 5 மாணவர்கள் இணைகின்றனர் எனில் புதிய சராசரி என்ன? ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். 50 ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ஆவரேஜ் வந்து 180 சென்டிமீட்டர். ஓகேவா? ரைட். இப்போ இதில் தான் என்ன நடக்குன்னா 5 ஸ்டூடெண்ட் வெளியே போயிருந்தாங்க. ஓகேவா? 5 ஸ்டூடெண்ட் வெளியே போயிருந்தாங்க. அவரோட சராசரி வந்து 146 சென்டிமீட்டர். 5 மாணவர்கள் உள்ளே வராங்க. 5 மாணவர்கள் உள்ளே வராங்க. ஓகேவா? அவங்களோட சராசரி வந்து 156. ஓகேவா? இப்போது வந்து புது சராசரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இந்த 2க்கு டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 10. ஓகேவா? 10 5 மாணவர்களா? ஸோ 5 × 10 50. ஸோ அவங்க சராசரியில் எவ்வளோ ஏறி இருக்குது? 50. அப்போ 150
இந்த 150 ப்ளஸ் இந்த 50 எத்தனை மாணவர்கள் டிவைடட் பை 50 மாணவர்கள். ஸோ டிவைடட் பை 50 அடித்த எவ்வளவு 1. அப்போ 150 + 1 எவ்வளோ 151. ஆப்ஷன் பி. ரைட்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ கிளாஸ் இன் ஏ பர்டிகுலர் எக்ஸாம் ஆர் 80. எத்தனை ஸ்டூடெண்ட்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 80. சரியா, ரைட். 5 ஸ்டூடெண்ட்டு அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 40. அவங்க வந்து 40. ஓகேவா. அப்போது அவ்வளவு 200 மார்க். இவங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீக்கினதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ஸ்டூடெண்ட்டு அவங்களோட ஆவரேஜ் வந்து எவ்வளோனா 90 இருக்குது. அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டு இந்த எக்ஸாம் எழுதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா. சரி, ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்னு தெரியாது. அவங்களோட ஆவரேஜ் மார்க் 80ன்னு வச்சுக்கிட்டோம். ரைட்டு. இதில் 5 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 200 அவங்கள வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போது மீதி உள்ள மாணவர்கள் எவ்வளோ வைப்பாங்க, எக்ஸ் மைனஸ் 5. ரைட்டா. 5 மாணவர்கள் வெளியே எடுத்தாச்சா. அப்போது மொத்தத்தில் எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இவங்களோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ இருக்குன்னா 90. ஓகேவா. ஸோ அப்போது எத்தனை மாணவர்கள் பரீட்சை எழுதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ எக்ஸ் இன்ட்டு 80 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 90. ரைட்டுங்களா. சரி, மைனஸ் 200 இல்லையா. மொத்தம் எக்ஸ் மாணவர்கள் அவங்க 80 மார்க்கு, மைனஸ் 5 வேக ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது 200. இது எதுக்கு ஈக்குவலு, அந்த 5 மாணவர்கள் நீக்கினாங்களா, அதனால் எக்ஸ் மைனஸ் 5 அவங்களோட சராசரி வந்து 90. புரியுதுங்களா. ஸோ இங்கே ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடித்து கேன்சல் பண்ணிடலாம். சரியா, ரைட்டா. ஸோ அப்போது 8x மைனஸ் 20 ஈக்குவல் டு 9x மைனஸ் 45. ஸோ 8 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது 9x மைனஸ் 8x ஈக்குவல் டு மைனஸ் 20. 45 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 45 ஆகும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 25. ரைட்டா. மொத்தம் 25 மாணவர்கள் பரீட்சை எழுதியிருப்பாங்க. ஓகேவா. இங்கே எப்படி 2 0 கேன்சல் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இதில் 10 காமன் எடுத்து என்ன ஆகும், 10 எக்ஸ் இன்ட்டு 8ன்னு வரும், மைனஸ் 20ன்னு வருமா. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா. அதுதான் நம்ம வந்து டைரெக்டாக அடிச்சிருக்கேன். ஓகேவா. ஈக்குவல் டு கன்சிடர் ஒரு 0, அதேமாரி இந்த 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ரைட்டு. அடுத்த கொஷின். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிப்பார், பி வந்து அதே வேலையை 8 நாளில் முடிப்பார். அதுக்காக அவங்களுக்கு வந்து 3200 வழங்கப்படுகிறது. ஆனால் ஏ மற்றும் பி வந்து சியோட உதவியோட 3 நாளில் முடிக்காங்க. அப்போ முடிச்சாச்சுன்னா, அப்படி முடித்தா அந்த காசு எப்படி பிரிக்கப்படும், சிக்கு எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி பாருங்க. ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம், ஏ 6 நாள், பி 8 நாள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு 3 சேர்ந்தானே எத்தனை நாளில் முடிப்பாங்க, 3 நாள். ஓகேவா. ரைட். இப்படி எழுதிக்கங்க. எழுதிட்டு 3க்கு எல்சிஎம் எடுங்க. அதுதான் மொத்தம் வேலையோட அளவு. எல்சிஎம் அளவு 24. ஓகேவா. ஸோ 6 கூட எதை பெருக்கினா 24 ஆகும், 4. 8 கூட எதை பெருக்கினா 24 ஆகும், 3 கூட எதை பெருக்கினா 24 ஆகும், 8. ஸோ இது 3 என்னன்னா ஏ மற்றும் பி, அப்போ ஏபிசி 3ம் சேர்ந்து அவங்களோட ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு இது வந்து. சரியா. இதான் எஃபிஷியன்சிம்பாங்க. ஓகே. இப்போது
உங்களுக்கு ஏ தெரியும். ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் செய்தார். பி வந்து 3 யூனிட் செய்தார். சி வந்து நமக்கு தெரியணும். சி தெரியணும் என்ன செய்யணும், இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏபியை கழிச்சா தெரிஞ்சிடுமா. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் பியை கழிச்சிருங்க. சரிங்களா. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளவு 8 மைனஸ் ஏ ப்ளஸ் பி எவ்வளவு 4 + 3 7. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1. சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 1 ரைட்டுங்களா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் பியை கழிச்சோம்னா சி கிடச்சிடும். ஸோ இது 8, ஏ ப்ளஸ் பி வந்து 4 + 3 7, அது கழிச்சா எவ்வளவு 1. சரியா. அப்போது சி வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு எவ்வளவு 1 ரைட்டா. அப்போ ஏ நமக்கு கிடச்சிட்டு 4, பி வந்து 3, சி வந்து 1 ரைட்டுங்களா. ரைட்டு. இது 3 தான் எவ்வளவு 3200 ரூபா பிரிக்காங்க. இப்போ எவ்வளவு 4 3 7 7 1 8, 8 தான் 3200. நம்ம சியோட அமௌண்ட் தானே வேணும். அப்போ சி வந்து எவ்வளவு 1 வந்து எவ்வளவு போக 8 4 கண்டா 32. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ சிக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க 400 ரூபாய். ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இதேமாதிரி நீங்கள் ஏக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், பிக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம், எது கேட்டாலும் செய்யலாம். அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு வாட்டர் இஸ் ஃபில்ட் இன்டு எ டேங்க், dimension 200 meter 150 meter through a rectangular pipe of dimension 1.5 meter 1.25 meter at a speed of 20 km/h. In how much time will water level rise by 2 meter? அதாவது என்னன்னா, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்குது. சரியா. ரெக்டாங்குலர் டேங்கு. இந்த டேங்குக்கு ஒரு பைப்பு மூலமாக தண்ணி போகுது. ரெக்டாங்குலர் டேங்கில் ஒரு டேங்க்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் பைப்பு தான் ரெக்டாங்குலர் பைப்பு. சரியா. ரெக்டாங்குலர் பைப்பு. படம் பார்த்துங்க. ஒரு ரெக்டாங்குலர் பைப்பு. இந்த பைப்பு மூலமாக தண்ணி வந்து இந்த டேங்கில் விழுது. இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 மீட்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ நேரத்தில் இந்த 2 மீட்டர் தண்ணி வந்து இதில் நிறையும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதில் உள்ள தண்ணி தான் இங்கே நிறையுது. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு இந்த தொட்டி, இந்த பைப் ஈக்குவல் டு தொட்டி இல்லையா. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும். ரைட்டா. சரி. ஃபஸ்ட்டு இந்த பைப்பு எவ்வளவு டைமென்ஷன் பார்க்க 1.5 இன்ட்டு 1.25 இன்ட்டு எவ்வளோ ஸ்பீடு 20 km/h. பட் இங்கே மீட்டரில் இருக்கனால என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி இதை வந்து டிஸ்டன்ஸு இந்த தூரத்தில் தான் தண்ணி போகுது. ஸோ அப்போ அது டிஸ்டன்ஸை மாற்றுங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா. அப்போது டிஸ்டன்ஸு ஸ்பீடு வந்து எவ்வளவு 20 இன்ட்டு டி. நம்ம 20 டின்னு போடக்கூடாது. இந்த இடத்துல 20 இன்ட்டு 5/18 இன்ட்டு டின்னு போடணும். ஏன்னா இங்கே வந்து பெர் ஹவரில் கொடுத்துருக்கு ஸ்பீடு. பட் மற்ற யூனிட்டு மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம அதை மீட்டராக மாற்றணும். அப்படிங்கிறக்காண்டி 5/18 போடுறோம். ஓகேவா. ஸ்பீடு பக்கத்தில் 5/18 போடணும். அதே இது மீட்டரில் கொடுத்து கிலோமீட்டராக மாற்றணும்னா 18/5 போடணும். ஓகே. சரி ரைட்டு. ஸோ அப்போது 1.25 இன்ட்டு 20 இன்ட்டு 5/18 இன்ட்டு டி ஈக்குவல் டு இதோட டைமென்ஷன் எவ்வளவு 200 இன்ட்டு 150 இன்ட்டு எவ்வளோ 2 மீட்டர். புரியுதுங்களா. இந்த பைப்லேருந்து இந்த பைப்புக்கு இந்த தொட்டிக்கு போகுது. இது ரெண்டுமே அப்போனா ஈக்குவல். ஸோ ஈக்குவல் பண்ணணும். எவ்வளோ மணி நேரத்தில் போகும்னு கேட்டிருக்கு. ஸோ இதோட டைமென்ஷன் போட்டாச்சு. பைப்போட டைமென்ஷன் 1.25 மீட்டர் இன்ட்டு இங்கேருந்து இங்கே போகுது இல்லையா. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைமு. அந்த ஸ்பீடு தான் கொடுத்துருக்கு 20 km/h. ஸோ அதனால் 20 இன்ட்டு டி
ஸோ அப்படி இது மீட்டரில் மாற்றினால 5/12 போட்டிருக்கோம். ரைட். இப்போ பாருங்கள், பதினஞ்சு இன்ட்டு 125 3 இங்கே 2 புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, மொத்தம் 3 புள்ளி இருக்கிறனால டிவைடட் பை 1000 போட்டுக்காங்க, புள்ளி எடுக்கிறதுனால. சரியா? ஸோ 3 சீக்கிரம் சேர்த்துக்கிறோம். இன்ட்டு 20 இன்ட்டு 5/18 இன்ட்டு t ஈக்குவல் டு 200 இன்ட்டு 150 இன்ட்டு 2. சரியா? ரைட். 125 125 இங்கே 8 வரும். சரியா? ஓகே. ஒரு 15 15 ஒரு 15 15 0, ஒரு 20 ஒரு 20 0. ரைட்டா? அப்போ அதை அடிக்கலாம், கேன்சல் பண்ணலாம். ஓ 5 5 ஈ 5 10. ரைட்டுங்களா? ஸோ அப்போ எவ்வளோ மீதி என்ன இருக்குது? t/18 × 8 எவ்வளோ ஆகும்? 18 × 8 ஈக்குவல் டு 10 2 20 20 2 40. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 40 × 8 × 18. சரியா? இது மீட்டரில் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? செகண்டில் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆன்சர் வந்து செகண்டில் இருக்குது. ஸோ அதனால் செகண்டில் மாற்ற நினச்சிங்கன்னா டிவைடட் பை 60 போட்டுக்கோங்க. சரியா? இது மினிட்ஸில் இருக்கிறனால செகண்டில் மாற்றினா டிவைட் பை 60 போடணும். சரி, ஒக்சிகா கேன்சல். 2 3 3 2 6 1 3 6 3 18. ரைட்டா? அப்போ எவ்வளோ ஆகும்? 8 48 48 2 96. ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இந்த மாதிரி சம் கேட்டது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸியான சம்மு தான். ஓகேவா? சரி, அடுத்த கொஷின். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சம் கேட்டாச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, டைம் எடுக்கணும். ஓகே, ரைட். சரி, அடுத்து பாருங்கள். 150 ரூபாயை 2 பார்ட்டாக பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் 2 more than 3 times செகண்ட் பார்ட். அப்போ செகண்ட் பார்ட் என்னென்னு வச்சுக்கோங்க கேட்குறாங்க. ஸோ செகண்ட் பார்ட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் 2 more than 3 times செகண்ட் பார்ட். 3 times செகண்ட் பார்ட் ப்ளஸ் 2 மோர் அதிகமாக இருக்குது இல்லையா? அதான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் 2 more than 2 rupees, அதான் 2 more than 3 times செகண்ட் பார்ட். ஸோ 3 times செகண்ட் பார்ட் ப்ளஸ் 2. இது எவ்வளோ? 150 ரூபா. ஸோ இப்போ 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ 4x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 150. இப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 2 போனால் 148 ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1 4 4 3 4 12 மீதி 2 7 4 28. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37. ஸோ ரெண்டாவது பார்ட் என்னது? 37. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரைட். பாருங்க, கொடுக்கப்பட்டதில் எது ட்வின் ப்ரைம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ட்வின் ப்ரைம்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ப்ரைம் நம்பர் நமக்கு என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பர் வந்து அதால் 1ஆல் மற்றும் அதே நம்பரால் வகுப்படணும். இட் செல்ஃப் அதே வகுப்பட்டால் மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர். மற்ற நம்பரால் அது வகுப்பட்டால் அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ரைட்டா? அது ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ட்வின் ப்ரைம்னால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 2 இருக்கணும். சரியா? ஸோ 11க்கும் 13க்கும் போல் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது.
எல்லாத்துக்குமே 2 டிஃப்ரெண்ட் இருக்குது ரைட்டா. ஆனால் ஆப்ஷன் சியில் உள்ளது மட்டும் பார்த்தாச்சுன்னா 131 பாருங்கள், 133 ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு 2 இருக்குது. பட் 133 வந்து 7ஆல் வகுப்படும். அப்படி வகுப்படக்கூடாது மற்ற நம்பரால். இது வந்து 133 மற்றும் 1ஆல் மட்டும் வகுப்படணும். இந்த 133 பாருங்கள் 7ஆல் வகுப்படும். 7 7 7 மீதி எத்தனை இருக்குது 6 63. அப்போ 97 63. ஸோ 19 × 7 133 வரும். சரியா? ஓகே. ஸோ அதனால் இது வந்து ட்வின் ப்ரைம் கிடையாது. ஆப்ஷன் சி ரைட்டா. அடுத்த கொஷின், இதோடைய வேல்யூ கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை செய்யணும். 11 + 3 14 × 4 டிவைடு 7 - 21. சரியா? அப்போ 14 × 4 டிவைடட் பை 7 - 21. 7 7 7 7 14. எத்தனை ஆகுது? 2 × 4 8. 8 - 21 எவ்வளோ ஆகும்? 15 - 15. ஆப்ஷன் பி ரைட்டா. அடுத்த கொஷின், கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்டுறாங்க. சின்ன ஃப்ராக்ஷன் எது? ஓகேவா? மேலே எல்லாமே சேம் நம்பர் தான். ஓகேவா? கீழே மட்டும் பாருங்கள் 152 150 155 153. ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னென்னா கீழே வந்து அதாவது டினாமினேட்டரில் பெரிய நம்பர் இருக்கணும். ஓகேவா? கொடுத்ததுலே பாருங்கள் இதுதான் பெரிய நம்பர். இது 150 152 153 155 தான் பெரிய நம்பர். ஸோ இதை அடித்தா தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி ரைட்டா. ஓகே. அடுத்த கொஷின், அடுத்து பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோண முக்கோணமா செங்குத்து முக்கோணமா? சரி ரைட்டு. அதில் பி தான் ரைட் ஆங்கிள். அப்போது இந்த பகுதி தான் ரைட் ஆங்கிள் பி. ஓகேவா? இதுதான் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டான். அப்போது அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கு? tan A = √1/3. tan is equal to 1/√3. அப்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin A cos C + cos A sin C. ஓகேவா? ஸோ பி தான் ரைட் ஆங்கிள்னால் அப்போ நமக்கு தெரியும் B is equal to 90 degree. ஓகேவா? அப்போது ஏசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது அங்கே கொடுத்துருக்கு. A is equal to 1/√3 பண்ணால் என்னென்னா sin 0 30 45 degree 60 degree 90 degree. ஓகேவா? அடுத்து காஸ், அடுத்து டேன். இது 1/√2 √3/2 சரி 0 1/2 1/√2 √3/2 1. சரியா? ஸோ இது சைனோட வேல்யூ. காசோட வேல்யூ எப்படி வரும்னா அப்படி ரிவர்ஸில் ஆகும். 1 √3/2 1/√2 1/2 0. டேன்னா என்ன அர்த்தம்னா tan θ = sin θ cos θ. ஓகேவா? ரைட். அப்போ இது என்ன ஆகும்? 0/1. இது வந்து பாருங்கள் 30 டிகிரி பாருங்கள் 1/2 டிவைடட் பை √3/2. அப்போ என்ன ஆகும்? 1/2 இன்ட்டு இது தலைகள் ஆகும்போது 2/√3. அப்போ 2 கேன்சல் என்ன ஆகும்? 1/√3. அப்போ என்ன கிடக்கு? tan 30 டிகிரி தான் 1/√3. ஓகேவா? அப்போது tan 30 டிகிரி தான் எவ்வளோ? 1/√3. அப்போது இந்த 1/√3 30 டிகிரி வச்சுக்கலாமா? அப்போது tan A = 30 டிகிரி. அப்போ என்ன அர்த்தம்? A வந்து 30 டிகிரி.
இப்போ ஏ வந்து 30 டிகிரி ரைட்டா. உங்கள் முக்கோணத்தோட மொத்த அளவு எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். சரியா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 180 டிகிரி. ஸோ பி 90, ஏ 30னா அப்போ சி எவ்வளோ இருக்கும்? 30 ப்ளஸ் 90 எவ்வளோ? 100, 120. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி. சரியா. ஸோ 3 நமக்கு கிடச்சிச்சு. இதை அழிச்சிடறேன். ரைட்டா. அப்போ பி வந்து 90 டிகிரி, ஏ வந்து 30 டிகிரி, சி வந்து 60 டிகிரி. ரைட்டா. அந்த 3 கூட்டினா 180 டிகிரி வரணும். 90, 150, 180 ரைட்டு. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட மொத்த அளவு என்னென்னு பார்த்தாச்சுன்னா 180 டிகிரி தான். ஓகேவா. ரைட். இப்போ பாருங்கள், சைன் ஏக்கு போட 30 டிகிரி போடுங்க. ஓகே. காஸ் சிக்கு போல 60 டிகிரி. ப்ளஸ் காஸ் ஏ வந்து எவ்வளவு? 30 டிகிரி. சைன் சி வந்து எவ்வளவு? 60 டிகிரி. ரைட். இப்போது சரி, இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு சைன் ஏ காஸ் சி, சைன் ஏ காஸ் சி ப்ளஸ் காஸ் ஏ சைன் சி. இது ஃபார்முலானா சைன் ஏ ப்ளஸ் சி. ஓகேவா. அது சைன் ஏ காஸ் பின்னு சொல்லுவோம். நம்ம இதில் வந்து சி கொடுத்துருவோம்னா சி யூஸ் பண்ணிக்கிறோம். சைன் ஏ காஸ் சி ப்ளஸ் காஸ் ஏ சைன் சி ஈக்குவல் டு சைன் ஏ ப்ளஸ் சி. இது ஃபார்முலா. ஓகேவா. அப்போது சைன் ஏ வந்து எவ்வளவு? 30 டிகிரி, சி வந்து எவ்வளவு? 60 டிகிரி. அப்போ எவ்வளவு? சைன் 90 டிகிரி. சைன் 90 வந்து எவ்வளவு? 1. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா. ஸோ ட்ரிகனாமெட்ரி வந்து நிறைய ஃபார்முலா இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நம்ம கேட்ட கொஷினை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 9 நாள் 12 நாள் செய்கிறாங்க ரெஸ்பெக்டிவ்லி. சரியா. இப்போ ஏ வந்து 9 நாள், பி வந்து 12 நாள். ஏ வந்து வேலையை தொடங்குதார். சரியா. 2 பக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறாங்க. ஏ ஒரு நாள் செய்தார், பி இன்னொரு நாள் செய்தார் அடுத்த நாள். ஸோ ஏ ஃபஸ்ட்டு டேனா, பி செகண்ட் டே, திரும்ப ஏ வந்து தேர்ட் டே, திரும்ப பி வந்து ஃபோர்த் டே. இப்படி ஆல்டர்னேட்டாக செய்கிறாங்க. ஓகேவா. அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை நாளில் இந்த வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட். இது எப்படி செய்யலாம்னா, ஏ வந்து எவ்வளவு? 9 நாள், பி வந்து 12 நாள். ரைட்டா. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. அதுதான் மொத்த ஒர்க்காக இருக்கும். மொத்த ஒர்க்குறது ரெண்டுக்கும் எல்சிஎம்னா மொத்த ஒர்க்கு. ஸோ 36 தான் டோட்டல் ஒர்க். அப்போது 9 × 4 36, 12 × 3 36. ஸோ இது ரெண்டுன்னா ஏவும் பியும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு. சரியா. அப்போது ஏ ப்ளஸ் பி இதை கூட்டிங்க. அப்படி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 7 யூனிட். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் 7 யூனிட் செய்வாங்க. சரியா. ஒரு நாளில் 7 யூனிட் செய்வாங்க. இப்போ ஏ ஒரு நாள், பி ஒரு நாள். அப்போ மொத்தம் எத்தனை? 2 நாள். ஓகேவா. இப்போ ரெண்டு நாளில் எத்தனை யூனிட் செய்தாங்க? 7 யூனிட் செய்கிறாங்க. 2 டேஸில் இது ஒரு டேஸ், இது ஒரு டேஸ் இல்லையா. 2 டேஸில் 7 யூனிட் செய்தாங்க. ஏ 4, பி 3 நாள் 7 யூனிட் செய்தாங்க. 2 டேஸில் 7 யூனிட்னால் மொத்தம் நமக்கு 36 யூனிட் வேணும். அப்போது 7 × 5 எவ்வளவு? 35 யூனிட் ஆகிட்டா. அப்போ அதேமாதிரி 5ஆல் பெருக்கிடுங்க. அப்போ 10 டேஸ். 10 டேஸில் 35 யூனிட் செய்கிறாங்க. ஓகேவா. நமக்கு எத்தனை யூனிட் வேணும்? 36 யூனிட் வேணும். ஓகேவா. 10 டேஸில் 35 யூனிட்னா 36 யூனிட்டுக்கு எத்தனை நாள் வேணும்? இப்போ x = 36 × 10 / 35.
ஏகஞ்சா 10 ஏழஞ்சா 35. அப்போ 72 டிவைட் பை 7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைட் பை 7. ஸோ 72 டிவைட் பை 7 தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னர் ஏபிசியின் சராசரி வயது 66. 2 வருடத்துக்கு அப்புறம் ஏ மற்றும் சியின் சராசரி வயது 89 எனில் 4 வருடத்துக்கு பின்னர் பியின் வயது என்ன? ரைட்டு. இப்போ அது எல்லாத்தையுமே ப்ரெசண்ட் கொண்டு வரணும். சரியா? 2 வருடத்துக்கு முன்னர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 2 வருடத்துக்கு முன்னர் எவ்வளவு? 66. சரியா? சராசரி வயது 2 வருடத்துக்கு முன்னர். அப்போ தற்போது எவ்வளவு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தற்போது எவ்வளோ இருக்கும்? 68 இல்லையா? சராசரி வயது 68. ஓகேவா? ரைட்டு. அதேமாரி ஏ ப்ளஸ் சியோட 2 வருடத்துக்கு பின்னர் வந்து 89. இது நவ் தற்போது கொண்டு வரணும் இல்லையா? 2 வருடத்துக்கு பின்னர்னா அப்போ தற்போது எவ்வளோ இருக்கும்? ஏ ப்ளஸ் சிக்கு 87. ரைட்டா? ஸோ ஏபிசியோட 2 வருடத்துக்கு முன்னர் 66. அப்போ தற்போதுனா 2 கூட்டணும். இது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏ ப்ளஸ் சி வந்து 89. அப்போ தற்போது எவ்வளோ இருக்கும்? 2 கழிக்கணும். சரி, 87. ஓகேவா? ஸோ அப்போது 68 இன்ட்டு 3 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வயசு. அடுத்து வந்து ஏ ப்ளஸ் சியோட தற்போது எவ்வளவு? 87 இன்ட்டு 2. ஓகேப்பா, எவ்வளோ ஆகுது? 8 3 24 மீதி 2 6 3 18 19 20. ரைட்டா? இப்போ இங்கே 7 2 14 மீதி 1 8 2 16 17 174. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வயசு 204. ஏ ப்ளஸ் சி வந்து 174. நமக்கு என்ன வேணும்? பி தான் வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் சியை கழிச்சா என்ன ஆகும்? பி கிடச்சிக்குமா? இப்போ இதை கழிச்சுங்க. 0 3. அப்போ பியோட தற்போதைய வயது 30. அவங்க கேட்டிருக்குது 4 வருடத்துக்கு பின்னர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 30 + 4 34. ஓகேவா? ஆப்ஷன் பி. 30 இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகேவா? சரி, தற்போதைய வயதில் 30, 4 வருஷத்துக்கு அப்புறம் 34. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்க. root of 1 plus sin a divided by 1 minus sin a plus 1 minus sin a divided by 1 plus sin a. ரைட்டா? இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா ஈஸி மெத்தட் என்ன? ஒரு ஷார்ட்கட். 1 + sin a 1 minus sin a அப்படியே இதுக்கு அப்போசிட்டாக வருது, ரிவர்ஸில் வருது. மேலே வந்து 1 minus sin a, கீழே வந்து 1 + sin a. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னென்னா 2 × 1 சைனுக்கு அடுத்தது என்ன? காசு. ஓகேவா? சைனுக்கு காசு வரும். ஓகே, அதாவது இங்கே காசு இருந்துச்சுன்னா சைன் வரும். ரைட்டா? சரி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 × 1 cos a. ஸோ cos a நான் வந்து 2 × 1 cos a ஃபார்முலானது sec a. சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் 2 sec a. ஓகேவா? சரி, இதை எப்படி மெத்தட் படி செய்யணும்னு பாருங்கள். root of 1 plus sin a divided by 1 minus sin a plus root of 1 minus sin a divided by 1 plus sin a. ரைட்டா? சரி,
இப்போ என்ன செய்வோம், இது அப்படி பெருக்குங்க. 1 + sin a whole square 1 + sin a whole square இந்த ப்ளஸ் ப்ளஸ் இது இங்கே வந்துடுமா, அப்போ 1 - sin a whole square டிவைடட் பை இந்த கட்டத்தையும் பெருக்கணும். இப்போது 1 square - sin square a whole the power of root. ஓகேவா? சரி, இப்போது இந்த ரூட் எடுக்கணும்னா இந்த ஸ்கொயர்லாம் போயிருமா, அப்போது 1 + sin a இங்கே 1 - sin a டிவைடட் பை இங்கே ரூட் எப்படி தான் இருக்குது, நான் மேலே மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? இது 1 ஸ்கொயர்னு 1 தான். இப்போ 1 - sin square ஏக்கு ஃபார்முலா என்னதுன்னா cos square a. சரியா? அப்போது cos square a. இப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 1 + sin a 1 - sin a டிவைட் பை cos a. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் sin a -sin a கேன்சல் ஆகிடும். ரைட்டா? அப்போ என்ன இருக்குது, மீதி 1 × 1 1 தான். இப்போ ப்ளஸ் வரும் இல்லையா, ப்ளஸ் விட்ட பாருங்க, ப்ளஸ்ஸு. சரி, அப்போ ப்ளஸ் sin a -sin a போயிடும். அப்போ இங்கே 1 + 1 எவ்வளோ இருக்கும், 2 டிவைடட் பை cos a. ஓகேவா? ஸோ அப்போ 2 × 1 / cos a. 1 / cos a என்னது, sec a ஃபார்முலா. 1 / cos a ஃபார்முலா sec a. அப்போ 2 sec a. ஓகேவா? 2 sec a ஆன்சர். ரைட். இன்னொன்று பாருங்கள், இதே மெத்தடில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கேன், இன்னொரு ஷிஃப்ட்டில் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பாருங்கள், 1 + cos a டிவைட் பை 1 - cos a ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - cos a டிவைட் பை 1 + cos a. சரி, அதே மெத்தட் தான், பட் காசில் sin a இதில் cos a. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கட்டுதான் 2 × cos a என்னென்னா 1 / sin a போட்டுருங்க. அப்போது ஆன்சர் என்ன ஆகும், 2 × 1 / sin a என்னது, cosecant a. 1 / sin a ஃபார்முலா cosecant a. ஸோ ஆப்ஷன் இதுக்கு சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் டேரெக்டாக செஞ்சிடலாம். ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா நான் சொல்கிறேன் பாருங்கள். sin square theta + cos square theta = 1. ஓகேவா? அப்போது sin square theta = 1 - cos square theta. அதுமாரி cos square theta = இது எங்கே வந்துடும், 1 - sin theta எங்கே வந்துடும், அப்போ 1 - sin square theta. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். அங்கே பாருங்கள், 1 - sin square a என்னது, cos square a இருக்கா. 1 - sin square a cos square a. சரியா? ரைட். ஓகே. ஸோ அடுத்த இன்னும் மீதி உள்ள சம் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அப்போ தான் நம்ம போடுறத நோட்டிஃபிகேஷன் ஆகும். மெயினாக உங்களுக்காண்டி நம்ம தமிழ் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னாலே, நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே எக்ஸாமும் பேங்கிங் எக்ஸாம்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதான் உண்மை. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு புரியணுங்கிற பட்சத்தில் தான் நம்ம தமிழில் இந்த கொஷின் எடுத்துகிட்டு வரோம். இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் உதவும். சரிங்களா? ரைட்டு. தேங்க்யூ.